சாமி இது அகஸ்தியர் அன்னதான மடம். இங்கே வந்து சகல தெய்வங்களும் இருக்காங்க. இங்கே வந்தால் எல்லா சகாரியமும் பூர்த்தி ஆகும். எந்த சக்தியாக தீய சக்தி அனைத்தும் போகும். குழந்தை இல்லாதவங்க குழந்தை கிடைக்கும், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், செல்வத்துக்கு அதிபதியாக இருக்கும், சகல செல்வாக்கு கிடைக்கும். தாயை நினச்சி போனால் எந்த குறையில்லாத வாழ்க்கையாக இருக்கும். அகஸ்தியர் கிடைச்சா சகல காரியம் நடக்கும். அகஸ்தியராக ஆண்டவன் ஒன்று. அதாவது விநாயகருக்கு வந்து மனைவியோடு இங்கே தான் இருக்காரு. அதுவும் 5 முகத்தோட மல்லவியோட இங்கே தான் இருக்கார். எங்கேயுமே இல்லை. இது மாதிரி சிலை எங்கேயுமே இருக்காது, இல்லை. இதுக்கு மேலே நம்மள பார்த்துட்டு காப்பி எடுத்து வச்சாதான். சரி, இதுதான் இங்கே இது. அது ராசராசேஸ்வரி ரொம்ப இதாக இருப்பாங்க. இது வந்து ரொம்ப அதிக இதாகும் சாமி. ஒன்றும் அகஸ்தியனும் ஆண்டவனும் ஒன்று. இந்த இடத்துல மதுரை மீனாட்சி வந்து அன்னதானம் பண்ண இடம். மதுரை மீனாட்சி சொக்கநாதர் 2 பேரும் இங்கே இடத்துல சமைச்சு அன்னதானம் பண்ண இடம். அடுத்தபடியே புத்தர் பிறந்த இடம். அகஸ்தியரே நேராக வந்து அவர்கிட்ட தன்னுடைய இதை பாவத்தை தீர்த்த இடம். நிர்மாவுக்கு இந்த இடத்துல பாவம் தீர்ந்த இடம். ரொம்ப சக்தி வாய்ந்த இடம். சகல நோய்களும் தீரும். ஒன்றும் காசு செல்வாக்கள் நோய் நொடி தீரும். சகல செல்வகத்தை ஆண்டவன் அள்ளி கொடுப்பான். கஷ்டமும் வரும், கஷ்டம் தீர்ந்துடும். துன்பம் விளைக்கிறோம், நன்மையும் நடக்கும். எங்கே பார்த்தாலும் போகிற பக்கமெல்லாம் நினச்சி போனால் வெற்றியோட வெற்றி ஆகும். இது மகத்தான வெற்றி. அது ரங்கநாதர் கோயில், இது செட்டப்பிள்ளையார் கோயில், அது அகஸ்தியர் கோயில். அங்கிட்டு இருக்கிறது ஏரம்ப செல்வக்கணக்கு. தன்னுடைய மனைவியோடு இருப்பார். மனைவியோடு இருக்கார், பார்த்தீங்களா இல்லை? அங்கிட்டு அது வந்து ராஜராஜேஸ்வரி. அதுக்கு ஒரு வந்து திரு நடராஜர், அப்புறம் மீனாட்சி, சொக்கநாதர், வள்ளி முருகன், வள்ளி தெய்வானை, அங்கே இருக்க பெரிய விநாயகர், அந்த பக்கம் முருகன், இந்த பக்கம் தாய் ஈஸ்வரி கருமாரி, அந்த பக்கம் இருக்கிற காலபைரவர், இங்கே இருக்கிறவர் வந்து குரு தட்சிணாமூர்த்தி. குரு தட்சிணாமூர்த்தி அங்கே இருக்கார். அங்கே இருக்க சிவதுர்க்கை வனதுர்க்கை 2 பேரும் பக்கத்தில் இருக்காங்க. இது மேலே அங்கே இந்த பக்கம் 18 சித்தர்கள் இருக்காங்க. அங்கிட்டு சத்திய கன்னிமார்கள், 7 கன்னிமார்கள் இருக்காங்க. அங்கே இருக்கிற பெரிய நந்தி இருக்காங்க. அங்கிட்டு பெருமாள் ஆண்டாள் இருக்காங்க. அங்கே வந்து இவர் சந்திரமுனீஸ்வரர் இருக்கார். அடுத்தபடி